وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان الحمد لله زهوقا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஸ்தஃபல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்த அஹ்லுல் பைத்துக்கள் சஹாபாக்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக. எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தின் தோற்றத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமிகு ஜும்ஆவுடைய தினத்தை எந்த அளவுக்கு பிரயோசனப்படுத்த வேண்டும் என்று பல காரியங்களை நற்காரியங்களை கற்றுத்தந்தார்களோ அந்த வகைகளில் நாங்கள் எல்லாம் இந்த நாளை ஆரம்பித்து இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் இமாம் குத்துபா மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் யாரெல்லாம் வந்து அமர்ந்தோமோ அதற்கான கூலியை அல்லாஹு தஆலா பொருத்தமாக தந்தருள்வானாக. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய தினத்தில் நாங்களெல்லாம் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வருவது என்பது எங்களுக்குள்ளேயே இரத்தத்தில் ஊறப்பட்ட ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று ஜும்ஆவுடைய தினத்தையும் கூட நாங்கள் அலட்சியப்படுத்துவது மார்க்கத்தை அலட்சியப்படுத்துவது கொண்டு நாங்கள் எங்களுடைய வேலை காரணமாக சுய தேவைகள் காரணமாக எங்களுடைய ஜும்ஆக்களை பாழாக்கி நாளை மறுமையிலே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த ஒரு கேள்வியும் எங்களிடத்திலே பாக்கியாக இருக்கும் போது நாங்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது. எனவே நம்மெல்லாம் எப்படி இந்த ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வந்தோமோ அதை போல எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நின்று தொழக்கூடியவர்களாகவும் இபாதத்துகளில் பொடுபோக்கு இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள்வானாக. எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நபிகளாரை பற்றி சான்று சொல்லும் போது அல் குர்ஆனிலே அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன தெரியுமா? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ மகத்தான ஒரு நட்பண்போடு இருக்கிறீர். நிச்சயமாக நபியே, நீர் மகத்தான நட்பண்போடு இருக்கிறீர். பல சான்றுகள் சொல்கிறான். அதை அழகாக ஒரு அழகான சிறிய ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. அழகான வசனம். நட்பண்போடு இருக்கிறீர். அப்படி என்று சொன்னால் நட்பண்பு ரீதியாக ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டால் எங்களுக்கெல்லாம் அதிகமாக போதிக்கப்படுகிறது என்னவென்றால் சலாம் சொல்லுதல், பிறரோடு நல்லதா நடக்கிற, இதுவரும் நட்பண்பு தான். உண்மையிலேயே நட்பண்பு தான். ஒருத்தரை கண்டால் சலாம் சொல்லுதல், சலாத்துக்கு முந்துதல், பதில் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நன்மையை அதிகரிப்பதற்கான வசனங்களை சொன்னார்களோ அதை சொல்லி அந்த நன்மையை எதிர்பார்த்தல், இப்படியான விடயங்கள் உண்மையிலேயே நட்பண்புகள். ஆனால் நட்பண்புகள் என்ற ரீதியில் குடும்பவியலில், நம்முடைய குடும்பவியலில், நம்முடைய வாழ்க்கையில் சில நட்பண்புகள், பல நட்பண்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எங்களுக்கு எடுத்து காட்டி நிற்கின்றன. ஆனால் எங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விஷயங்கள் மாத்திரம்தான் நாங்கள் மார்க்கம் என்று நம்பி இருக்கிறோம். பல விடயங்கள் சொல்வது எங்களுக்கு அது சிறிய விஷயமாக கணிக்கப்பட்டு சொல்லப்படாமலே போய்விட்டது. குதுபாக்களில் பெரிய தலைப்புகள் பேசப்பட வேண்டும், ஏனைய தர்பியா நிகழ்ச்சிகள் பெரிய தலைப்புகள் பேசப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லோருக்கும் கல்வி போய் சேர வேண்டும். அதுபோல சிறிய தலைப்புகளாக நாங்கள் சொல்லப்படுகிற விடயங்கள் பல புத்தக பிரதிகளை இட்டு செல்லும். ஷமாயிலுல் முஹம்மதியா
திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற ஒரு சிறு புத்தகம். அந்த புத்தகத்தை விரிவாக எழுத துவங்கினால் ரசூலுல்லாஹுடைய அனைத்து ரசூலுல்லாஹ் நடப்பது கொண்டு, இருப்பது கொண்டு, சிரிப்பது கொண்டு, ஆடை அணிவது கொண்டு எல்லா விடயங்களையும் அதிலே பொதிந்திருக்கிறது. அதுபோல அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஃபமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா, யாருக்கு தெரியுமா அந்த அழகிய முன்மாதிரி இருக்கிறது? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவை வைத்து வாழ்கிறாரே அவருக்கு அதில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் ஒற்றி அவர் உரசி பார்ப்பார். நானும் சரி, நீங்களும் சரி, என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் ரசூலை கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையோடு ஒட்டி போகுதா? நான் எப்படி இருக்கிறேன்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துக்கு முதலாவது நுபுவத்துக்கு பின்னாலும் அவர்கள் ஒரு சாதிக்காக அமீனாக திகழ்ந்தார்கள். வெறுமனே நபித்துவம் கிடைக்கிறதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சாதிக்காகவும் அமீனாகவும் இருக்கல்ல, நபித்துவத்துக்கு முன்னாலும் அவர்கள் சாதிக்காக உண்மையாளர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் அந்த சமூகத்தில் குறைஷிகள் அந்த காவிர் அந்த நிராகரிப்புகாரருடைய மத்தியில் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் அப்படித்தான் உருவாக்கி அப்படியே எங்களுக்கு நுபுவத்தினூடாக எங்களுக்கு பல கல்விகளை தந்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்கள் படிப்பதற்கு ஆர்வப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் உரசி பார்க்க வேண்டும். நான் ரசூலுல்லாவோடு இல்லாவிட்டாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை கொண்டு ரசூலுல்லாவோடு வாழ்வதற்கு நான் ஆசைப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நேசிப்பதற்கு நான் அடிக்கடி என்னுடைய குத்துபாக்களில் சொல்வது, உலகத்தில் நேசிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான், வேறு யாரும் கிடையாது. அதற்கு பிறகு அவர்களை கொண்டுதான் மற்ற எல்லாம். நான் என்னுடைய மனைவியை நேசித்தாலும், என்னுடைய பிள்ளையை நேசித்தாலும், என்னுடைய தாயை நேசித்தாலும், என்னுடைய தகப்பனை நேசித்தாலும், எதுவரைக்கும் தெரியுமா? அல்லாஹு தஆலா தௌஹீதுக்கு பின்னால், அல்லாஹ்வை ஓரிரை கொள்கையை இந்த ஏற்பதற்கு பின்னால் சொல்கிற பிர்ருல் வாலிதைன், தாயையும் தகப்பனையும் கண்ணியப்படுத்தும் அந்த விடயத்தை நாங்கள் செய்வது என்றாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்துக்கு பின்னால்தான் இருக்கணும். அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலாக ஒரு விஷயம் உயர்ந்து போனால் நாங்கள் ஈமானோடு இல்லை. எங்களுடைய ஈமான் தஜ்தீதாக புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. எங்களுடைய ஈமானை அடிக்கடி நாங்கள் உரசி பார்க்க வேண்டும். எங்களுடைய ஈமானை நாங்கள் உரசும் போதுதான் நாங்கள் ஈமானோடு வாழ்கிறோமா, இந்த மார்க்கத்தோடு வாழ்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் வாழ்கிற போது ஒவ்வொருத்தரும் நான் என்னுடைய சிறு பராயத்தில் நான் அதிகமாக வயோதிபர்களை மரணிக்க கண்டேன். பெரியவர்கள் சிறியவர்கள் மரணிப்பார்கள். ஆனால் நான் பிறந்த காலத்தில் சிறு வயதில் மௌத்தானா ஒரு பெரியவராக இருப்பாருங்கிறது தான் பெரும்பான்மை, காலிபன். ஆனால் தற்போது மரணம் என்கிறதெல்லாம் இது அல்லாஹ்வுடைய கதிர். ஆனால் மரணம் எந்த வயசில் இல்லை, வருத்தத்தில் இல்லை, நோயில் இல்லை, பராயத்தில் இல்லை, யாருக்கு வேண்டாலும் வரலாம். அப்ப நான் வாழ்கிற வாழ்க்கை குர்ஆனிய சுன்னாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தால்தான் என்னுடைய கபூர் வெளிச்சமாக இருக்கும், என்னுடைய கபூர் ஜன்னாவுடைய பூஞ்சோலையாக இருக்கும், என்னுடைய கபூரை தாண்டி நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்வது இலகுவாக இருக்கும். வெறுமனே இந்த வாழ்க்கையை நான் சுருக்கி எனக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ, எனக்கு பிடித்த என் மனோநிலைக்கு பிடித்த என் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்வேன் என்றால் என்னுடைய ஆசைகள், என்னுடைய காதல், என்னுடைய நான் நேசிக்கிற நேசம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தாண்டி ஒரு கணம் போயினால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியில் இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் எதை பேசப்படுகிறதோ அதை கொண்டு நானும் நீங்களும் உரசி பார்க்க வேண்டும். வெறுமனே சட்டம் சொல்வதற்காக இந்த ஜும்மா மேடை இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஈமானிய புத்துணர்ச்சி வர வேண்டும். ஈமான் என்னோடு புத்துணர்ச்சி பெற வேண்டும். ஒரு செய்தியை கேட்டால் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்ற ஒரு அல் குர்ஆனிய வசனம் என்னிடத்தில் ஓதப்பட்டால் அந்த சஹாபாக்களுக்கு உள்ளம் நடுநடுங்கும். அதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் செய்யும். எனக்கு என்ன செய்கிறது? இந்த உள்ளத்தில் என்ன மாற்றம் வருகிறது? நான் எப்படி இருக்கிறேன்? ரசூலுல்லாஹுடைய ஹுஸ்னுல் ஹுல்க் சம்பந்தமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், நீங்க ஒரு லய்யினாக இருப்பதெல்லாம், மிருதுவாக இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையால். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான் அல்லாஹ் தஆலா,
நீங்க கலீலல் கல்பாக இருந்தால், நீங்கள் ஒரு கடுமைத்தனமாக இருந்தால், உங்களை சூழ உள்ளவங்க யாரும் உங்களோட இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப முதலாவதாக கல்வி ரீதியான மாற்றம், ஏனையோருக்கு சொல்றது செய்யறது, நாம நடந்து கொள்றது சிரிக்கிறதுங்கிறதுக்கு முன்னால உள்ளத்தால் மாற்றம் வேணும். நான் லையினாக இருக்கணும், ரிஃப்க விரும்பணும், மிருதுவ விரும்பணும், மிருதுவ விரும்பணும். நான் மிருதுவை விரும்பாத வரை நலவு என்னிடத்தில் இருக்காது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹீஹாக்கிய ஜாமிஉல் சஹீஹில் வரக்கூடிய ஒரு செய்தி, யார் ரிஃப்கை விரும்பவில்லை அவருக்கு நலவு இல்லை. அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப நான் ஒரு லையினா ஒரு மிருதுவ விரும்பணும். கடும்போக்குத்தனமான என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே கடும்போக்காக, என்னுடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே கடும்போக்காக இருக்கிறதா, நான் என்ன பார்க்கணும்? முத்தஃபஹிஷன் வலா ஃபாஹிஷன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார், இயற்கையாகவே அவர் கெட்ட வார்த்தைகள் பேசுவவர்களா இல்ல, ரசூலுல்லாஹ் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடியவர்களா இல்ல, செயற்கையாகவும் பேச மாட்டாங்க, நடத்தையில கூட இல்ல. அப்ப என்னுடைய வார்த்தை பிரயோகங்கள் இன்னொருடைய மனதை புண்படும் என்று சொன்னால், அந்த புண்படுவதற்கான காரணம் என்ன? நாம் ஒரு செய்தி ஒருத்தருக்கு சொல்றோம், அந்த செய்தி அவர் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா நமக்கு கோபம் வந்து வார்த்தை பிரயோகங்களை நாம அள்ளி வீசுறோம், நம்ம பேசிடுறோம். அது அடுத்தவருடைய மனதில் கணத்தை ஏற்படுத்தும், சஞ்சலத்தை ஏற்படுத்தும், மிக கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனா நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும், அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா அழகான ஒரு கட்டளையை சொன்னா எந்த நேரத்தில் தெரியுமா? அழகான ஒரு நேரம். என்ன சொன்னா தெரியுமா? நீங்க நாடியோருக்கு ஹிதாயத்தை கொடுக்க இயலாது, நீங்க நாடியோருக்கு ஹிதாயத்து கொடுக்க இயலாது, நேர்வழி காட்ட இயலாது, அது நான் நாடணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம் ஒரு விஷயத்தை சொல்றோம் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளணும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. அவர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம். சொல்வது எனது கடமை, ஏற்பதும் அவருடைய செயல். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடினா ஏற்றுக்கொள்வார். நாம வெறுமனே கோபப்பட்டு வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஏசி வீசி, இதெல்லாம் நாளைக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மள ஒரு தேவைக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ரோட்ல விழுந்து கிடந்தா கூட, இவனா வாப்பா இவனுக்கு பேச தெரியாதுன்னு சொல்றான். இஸ்லாம் அப்படி காட்டி தரல. ரசூலுல்லாஹ்வோடு ஒரு சஹாபி இருப்பார், ஒரு சஹாபி இருப்பார். அந்த சஹாபியோடு ஒரு சிறுவன் இருப்பார். அந்த சிறுவன் மோதுக்கு பின்னால ஏறி இறங்கி விளையாடக்கூடியவராக இருந்தார். திடீரென்று அவர் வரல. அந்த சஹாபி என்ன விஷயம் என்று வினவும் போது அவனுடைய சிறுவன் மரணிச்சிட்டான்னு செய்தி வருது. அப்ப ரசூலுல்லாஹ் உடனடியாக போய் விசாரிச்சு தஸ்கியத் செய்றாங்க. இப்ப இதுல என்ன எடுகோல் என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்வோடு பிள்ளைகள் விளையாடி இருக்கீங்கிறது. நம்மளோடு பிள்ளைகள் விளையாடுகிற நிலைகள் எவ்வாறு இருக்குது? ரசூலுல்லாஹ் வேற யாரும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர், என்னோட உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற ஒருத்தர், அவருடைய பரக்கத். அப்படிப்பட்ட ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சிறுவன் விளையாடி இருக்கிறார். இன்னொரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பானம் அருந்த வருது. வலது பக்கம் சிறுவன் இருக்கிறார், வலது பக்கம் சிறுவர் இருக்கார், இடது பக்கம் மூத்தோர்கள் இருக்கிறாங்க. இப்ப எப்படி மார்க்க ரீதியாக வலது பக்கம் கொடுக்கணும், ஆனால் சிறு பிள்ளைகள், ஒரு பையன் இருக்கான். அந்த நேரத்தில் பெரியவங்க இடது பக்கம் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழகிய தன ரிஃப்க பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பையனே நீங்க விரும்பினா பெரியாக்களுக்கு நான் இங்கால கொடுக்கட்டுமா? நான் இருந்ததே நீங்க குடிச்ச அந்த மிச்சத்தை டைரக்டா குடிக்கிறது நான் இருந்தேன் சொன்னாங்கல்ல இல்லையா? அந்த சிறுவருக்கு அதனுடைய மகத்துவம் புரிஞ்சுது. ஆனால் மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் என்றாலும் பெரியோர் என்றாலும் அந்த ரிஃப்கா, அந்த அந்த மிருதுவ என்ன செய்யல? சிறுவன் தானே, கொஞ்சம் பொறுப்பா இந்தாங்க நீங்க குடிங்க, பொறுப்பா சொல்லுவோமா இல்லையா? ஒரு உருக்குவை உருக்கி விட்டோம்னா புள்ள என்ன செய்வான்? பயத்துல கேட்க மாட்டான், புரிஞ்சுக்கிட்டு கேட்க மாட்டான். இல்ல, புரியப்படுத்துதலும் அதனுடைய விளைவுகள், அதனுடைய நலவுகள் எடுத்து சொல்றது தகப்பனுக்கு கடமை. அப்ப அந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் கேட்டோன்னே இல்லன்னே மறுத்து அந்த பிள்ளை மறுத்தொன்னே ரசூலுல்லாஹ் வலது பக்கம் தான் கொடுத்தாங்க. அப்ப இது ஒரு அழகான நற்குணம். இந்த நற்குணத்தை நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய தெருவில் இருக்கிற பிள்ளைகளோடு நாங்க எப்படி நடந்து கொள்றோம்? பள்ளிக்குள்ள ஒரு சிறு பிள்ளை வந்து விளையாடினா எல்லாரும் இல்ல, எல்லா பள்ளிகளும் இல்ல, ஒரு சில பள்ளிகள்ல பெரிய பூகங்க பிரச்சனை வந்துடும். எல்லாரும் இல்ல, எல்லா பள்ளிகளும் இல்ல. ஆனா ஒரு சில பள்ளிகள்ல பூகம்பமே வந்துடும். சின்ன பிள்ளையில பள்ளிக்க கூட்டிக்கு வந்து விளையாட விடுற தொழுகை பாத்தில்.
ரசூலுல்லாஹ் தூக்கி வச்சுட்டு தொழுகிற சம்பவங்களும் இருக்குது. பிள்ளைண்டா விளையாடுவான். பிள்ளைக்கு தெரியுமா? பிள்ளைக்கு தெரியா. கூட்டிக்கு வந்து பழக்கணுங்கிறா நம்முடன் இருக்கும். விளையாடுற விடுறதுக்கு கொண்டு வரலே. நம்ம பிள்ளையில கூட்டிக்கு வாரது தொழுகையில பார்த்து பழகட்டும். ஏண்டா சிறு பிள்ளைகள்கிட்ட போல கற்றல் தான் இருக்குது. அவங்க போல வாப்பா செய்யறத போல செய்வான் புள்ள. நான் இப்ப இவ்விடத்துல பயான் பண்ணி என்ற புள்ள பயான் பண்றதுக்கு ஆசைப்படுவான். என்ன காரணம்? வாப்பா செய்யறாரு, நானும் செய்யணும். வாப்பா தான் ஹீரோ. அப்ப வாப்பா பள்ளிக்கு சுபகுல எழுப்பிட்டு வா மகன் போய் வருவோம் என்று சொன்னா சுபகு நேரத்துல கொண்டு வந்து விட்டா பள்ளிக்கு அவனுக்கு என்ன செய்யும்? சில நேரம் தூங்குவான். அப்படியோ 4 பேருக்கு ஏத்த மாதிரி தூங்கிடுவான். அப்ப நம்முடைய கல்புல ஒரு வகையான எண்ணம் வரும். புள்ளைய கொண்டு வந்து சுபகு நேரத்துல புள்ளைய கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும் என்ற அந்த அந்த துஆ நம்மிடத்துல வரணும். அது இல்லாம நாம் என்ன செய்வோம்? நம்ம எப்படி நடந்து கொள்வோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறு பிள்ளைகளோடு நடந்து கொள்ற விஷயத்துல மிக மிருதுவாக நடக்கணும். அது கெட்ட விஷயமாக இருந்தாலும் ஹலால் ஹராமில் மிக கவனமாக இருக்கணும். ஹராம் என்றால் ஹராம் தான், ஆனால் அன்பான வார்த்தைகளை கொண்டு சுட்டி காட்டணும். மகனே என்ற வார்த்தை மிக உன்னதமான வார்த்தை. அது நமக்கு கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பஹ் பஹ் துப்புங்க. நாம எப்படி வேண்டாலும் மொழிபெயர்க்கலாம், துப்புடாண்டாலும் மொழிபெயர்க்கலாம். ஆனால் அதை மொழிபெயர்க்க தகுதியானது துப்புங்க, துப்புங்க. நம்ம அப்படியா இருப்போம்? நம்முடைய பிள்ளைகளா இருந்தாலும் அடே என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம மிக குறைக்கணும். நமக்கு கஷ்டமா இருக்கும். சில சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் ஒரு கட்டத்துக்கு அங்கால நாம போக இயலாம இருக்கும். அந்த 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 பொறுமை இழந்திருப்போம். நாம ரிஃப்க விரும்பினால் நலவு நிறைய வரும். பிள்ளைகளோட மிருதுவாக நடக்கணும். கண்டிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் தாராளமாக கண்டிக்கப்பட வேண்டும். எப்போது கண்டிக்கப்படணும் தெரியுமா? தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளையை கொண்டு செல்லும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் தொழுகைக்கு ஏவுங்க, தொழுகைக்கு ஏவணும். அவன் போவான், போகாம விடுவான், ஒரு வக்துக்கு போவான், கஷ்டப்படுத்துவான், இல்லம்மா ஏலாம்பான், கூட்டிட்டு போவோம். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு 10 வயசு வந்தால் அடித்து தொழுங்க. அப்ப 3 வருஷ கெப்புக்கு தொழுகைய பழக்குங்க. 3 வருஷ கெப்பு, 3 மாச கெப் இல்ல, 3 நாள் கெப் இல்ல, 3 வருட கெப்ப கொடுத்து அவனுக்கு தொழுகையை பழக்கினால் ஆணி அடித்த மாதிரி அந்த பால் உள்ளத்தில் பதிந்திருக்கும். அதற்கு பிறகு நாம போவாட்டியும் வாங்க வாப்பா தொழுகைக்கு போம் என்று புள்ள கூப்பிடுவான் இல்லையா? அப்ப நாம் அதுக்கு திருந்தணும். நாம் அதுக்கான 3 வருட காலம் அவரோடு பயிற்சியில நாம இருக்கணும். அந்த 3 வருட காலம் ஒரு விடயத்தை சொல்லணும். ஒரு விடயத்துக்காக அவனை நாம புஷ் பண்ணணும், நாம கூட்டிட்டு வரணும். நாம 6 மாசத்துக்கு லீவ் விட்டா பள்ளிக்கு பிள்ளைக்கு 1 வருஷத்துக்கு லீவ் விடலாம்னு அவன் யோசிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தி ஒன்று சொல்றாங்க. எல்லாம் கேட்ட செய்தி தான், வேற ஒன்றும் புதுசா இல்லை. எல்லாம் கேட்ட செய்தி. அந்த செய்தியை புரிந்து கொள்ளும் விதத்தில் நாம கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றாங்க? அனஸ் ரலியல்லாஹு ஹதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு நான் உபகாரம் செய்தேன். எத்தனை வருஷம்? 10 சினீனே, 1-2 இல்ல, 10 வருட காலம் உபகாரம் செய்தேன். ரசூலுல்லாஹ்க்கு சேவைகள் செய்தேன். அந்த நேரத்தில் ஃபமா காலலி உஃபின், சி நம்ம மொழிபெயர்க்கிற அப்படிதான் உஃப்னு சொல்லி, வலா தக்குல்லஹுமா உஃபின் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம சி என்று தான மொழிபெயர்க்கிற, அதே மொழிபெயர்ப்பை இங்கேயும் கொண்டு வரேன் நான். அப்ப வலா தக்கு அவர்கள் ரசூலுல்லாஹ் எனக்கு சி என்று சொல்லல. ஃபமா காலலி உஃப், சி என்று சொல்லல்ல. வலா வலா லிம சனஅத வலா அலா சனஅத, நீங்க செய்யலையா, ஏன் இதை செஞ்சீங்கன்னு கேட்கல. இதுல எடுகோலாக சில பல விடயங்கள் இருக்கு. அதுல 3 முக்கியமான விஷயம். 10 வருஷத்துடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மனைவியோடு சீங்கிற வார்த்தை யாருக்கு வரல? நாம எல்லாருமா யோசிக்கணும். வராம இருந்தால் அந்த வாழ்க்கையினுடைய அந்த அழகு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? லேசுப்பட்ட காரியம் இல்ல சி என்று சொல்லாம இருக்கிறங்கிறது. அட்டே வாப்பா அன்றுவோம். கடைசி கட்டத்துக்கு கொஞ்சம் அண்டு வந்துரும். வந்தோடனே நாம மனுஷன் தானே, அப்படியே என்ன அஸ்ஸபுர் இந்த சதமத்தில் உலாங்கிறதெல்லாம் வந்தோடனே கொஞ்சம் அடங்கிடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் சி என்று சொல்லலண்டா அவரை முதலாவது ரசூலுல்லாஹ் பயிற்றுவிச்சிருப்பாங்க. முதலாவது இப்படித்தான் நடந்து கொள்ளணுங்கிற அந்த 10 வருஷத்துல பெரும்பாலான வருடகால ஆரம்ப காலத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ் பயிற்றுவிச்சிருப்பாங்க.
ஒரு பிள்ளையை நாம பயிற்றுவிக்காத வரைக்கும், பிள்ளைக்கு நாங்கள் நலவுகளை சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் அந்த பிள்ளை, அதுபோல நம்முடைய மனைவி நலவின் பால் வரணும் என்ற ஆதரவு வைப்பது நம் முட்டாள்தனம். நாம சொல்ல மாட்டோம் ஒரு செய்தியையும், நாம பயானுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம், ஒரு பயான் நிகழ்ச்சியில நாம கொண்டு போய் விட மாட்டோம், தூரந்தொலைவுக்கு பயானுக்காக கொண்டு போக மாட்டோம், அல்லது வீடுகள்ல புத்தகங்களை வாங்கி கொடுக்க மாட்டோம் படிக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு வீட்டை 100 இருக்கணும். இது சாத்தியப்படுமா? 100% ஒரு வீட்டுல ஒரு மனைவி இருக்கணும் என்று சொன்னா பெண்களால ஆண்களால சாத்தியம் இல்லாதது. சில பெண்களிடத்தில் நல்ல விடயங்களை கொண்டு நினைச்சீங்க, அவங்களோட நல்மாராயன் சொல்லிக் கொண்டிருங்க. நல்ல விஷயத்தையும் அவட நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கெட்ட விஷயத்தை நல்ல விஷயத்தை கொண்டு மறையுங்க. பிள்ளைக்கும் தான் சில குறும்புத்தனங்கள் இருக்கும் போது நாங்க அதுக்கு அடாவடித்தனமா முயற்சிக்க கூடாது. அப்ப முதலாவதாக நம்ம வீட்டுல உஃப் என்ற வார்த்தை நாம சொல்லக்கூடாது, ஃபாஹிஷாக இருக்கக்கூடாது, முத்தஃபஹிஷாக இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று சொன்னால் அந்த தர்பியத்தை நாம வீட்டுல கொடுக்கணும். அந்த தர்பியத்தை நாங்க கொடுக்கல என்று சொன்னா நாம எதிர்பார்க்க போடா. நாம அரிசை வாங்கி கொடுத்திருந்தா சாப்பாடு வீட்டை சோற ஆக்கி இருப்பா என்னுடைய மனைவின்னு நம்பலாம். நாம ஒன்றுமே செய்ய மாட்டோம், ஆனால் வானத்திலிருந்து சோறு இறங்கணும் சொன்னா வாய்ப்பில்லை, அது கஷ்டம். அல்லாஹு ஆலம். அப்ப முதலாவதாக நம்ம அந்த நடைமுறைக்கு நாம தர்பியத்து கொடுக்கறதுக்கு எதை தர்பியத்தா கொடுக்கணுங்கிற சிந்தனை நமக்கிட்ட இருக்கணும். நமக்கு பயான் நிகழ்ச்சி ஒன்று பள்ளியில போஸ்டர் அடிச்சு எல்லாம் செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரையும் போட்டு ஆலிம்களை எடுத்து பயான் நடத்தினா 4 பேர் வருவோம். நல்ல கிரவுடு வாரதும் இருக்குமா, மன்னிச்சுக்கணும். சில பள்ளிகள் 4 பேர் வருவோம். என்னண்டா அதுக்கு சாட்டு நாம சொல்றதுக்கு இருக்க வேண்டாம், ஆன்லைன்ல லைவ் போடுவாங்க, நாம பாத்துறலாம். அப்படி நினைச்சு அது அப்படியே அந்த டாபிக் போயிடும். ஒன்று. ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பிரகாரம் ஒரு டைரக்டாக ஒரு முனாகஷா, அல்லாஹுடைய கலாமும் வேத வாக்கு பேசப்படுற இடத்துல மலக்குமார்கள் சூழ இருக்கிறாங்க, பிரார்த்திக்கிறாங்க, சக்கீனத் இறங்குறதுன்னு சொன்னா லைவ்ல பாக்குறாக்களுக்கு இல்ல. இதான் நடுகோல். அப்ப நாம வீட்டுல தர்பியத்து வேணும்னா அந்த தர்பியத்தை கொடுக்கறதுக்கு முயற்சிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த பேசுவோம். சி என்று பேசல அனசரலியல்லாஹு அவங்களுக்கு ஏன் செஞ்ச ஏன் செய்யலங்கிறத சொல்லல. ஏன் அனசரலியல்லாஹு புரிந்துணர்வோடு செய்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் தர்பியத்தை கொடுத்ததுல அடிப்படையில். அப்ப முதலாவது வீடுகள்ல தர்பியத்தை ஊட்டணும், தர்பியத்து கொடுக்கணும். நம்மட தர்பியத்துக்குங்கிற வார்த்தைக்கான வெலுவேஷனை நாம பார்க்கணும். தர்பியத்துன்னா என்ன, அதை நாம தேடணும். நம்ம வீடுகள்ல ஒரு ஆரம்ப காலத்துல இந்த இல்மு இன்திஷார் ஆகும் போது, இந்த இல்மு பரகும் போது, இந்த ஓரிரை கொள்கையை நம் மத்தியில ஒரு இன்திஷார் ஆகும் போது எங்களிடத்துல படிக்கிற சூழல் இருந்துச்சு. யார்கிட்ட கேட்டாலும் புத்தகங்கள் வாசிக்கிற சூழல் இருந்தது. அதனாலதான் லைப்ரரிகள் அந்த நேரத்தில் உயிரோட்டமா இருந்துச்சு. இங்க இப்ப லைப்ரரி இல்லை. என்ன காரணம் என்றா எல்லாம் போனுக்குள்ள வந்துட்டு. ஆனால் போனுக்குள்ள வந்தாலும் நாங்கள் புத்தகங்களோடோ அல்லது மேனைய விடயங்களோடோ போனுக்குள்ள வந்துட்டு, ஓகே இந்த போன்ல குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது, பல முக்தஸரான விஷயங்கள் இருக்குது, ஒரு முஸன்னிதுகள் நிறையவே இருக்குது. நான் படிக்கனா? நாம படிக்கமா? இல்ல. காரணம் என்ன? பேருக்கு வச்சிருக்கிற எல்லாத்தையும். அப்ப அது போலதான் எல்லாரும் பிராக்டிக்கல் லைஃப்ல எது சாத்தியமோ அதுதான் சாத்தியம். அதை விட்டுட்டு நாம பிராக்டிக்கலுக்கு அப்பால யோசிக்க கூடாது. எனவே அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கும்போது மிஹ்னத்துல் அஹ்ல் வீட்டுடைய வேலைகளை செய்வாங்க. வீட்டுல வேலைகளை செய்வாங்க. தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் தொழுகைக்கு போயிடுவாங்க. இந்த செய்தி ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி. இந்த செய்தியை நாம எப்படி புரிந்து கொள்றது? நம்மள்ட்ட ஒரு புரிதல் இருக்கணும். வீட்டுடைய வேலைகள் செய்யறா அதை பொதுவாக நாம வீட்டுல இருந்தாலும் எழுதப்படாத சாசனம் அது பெண்களுக்கு. 90% சராசரி 90% இருக்கக்கூடிய நிலை வீட்டினுடைய வேலைகளை அது தூக்குறதா இருந்தாலும், பாத்ரூம் கழுவுறதாலும், ட்ரெஸ் காயம் பண்றதா இருந்தாலும், கழுவுறதா இருந்தாலும், ஏன எல்லா பிள்ளைகளை குளிப்பாட்டுறதா இருந்தாலும் எல்லா விடயங்களையும் செய்யணும் பெண்கள். ஏனென்றா அவர் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா,
இந்த வசனம் இதுக்கு இறங்கிச்சா? நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு உறையுள் கொடுக்கணும், உடுக்க கொடுக்கணும், அவங்களை நல்ல முறையில பார்த்துக்கணும். கவ்வாம்ங்கிற சொல் அவளை ஒழுங்கா பார்த்துக்கணும். அடக்கி ஆள்வது கிடையாது. கைருக்கும் கைருக்கும் லியாஹிலிக்கும் அன கைருல் லியாஹிலி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான், நான் என்னுடைய மனைவியத்தில் சிறந்தவராக இருக்கிறேன். ஒரு லேசாக ஒரு பொம்புல என்னுடைய கணவர் நல்லவர் தான் என்று சான்று பகருங்கிறது லேசிப்பட்ட காரியம் இல்லை, லேசிப்பட்ட காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அன்னையே சொல்லிட்டாங்க, நல்லது செஞ்சாலும் மறந்துடுவாள். நான் அதிகமாக நரகத்தில் பெண்களை கண்டேன். அந்த செய்தி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுல கண்ட பெண்கள் என்ன காரணம்னா நன்றி மறப்பலா இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க. பல ரிவாயத்துகள் வருது அதுல. அப்ப நாம எது செய்தாலும் ஒரு நன்றி மறப்புங்கிற ஒரு விஷயம் அங்க இருந்துட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி என்னுடைய கணவர் குட், அவர் மாஷா அல்லாஹ், அவர் பெர்ஃபெக்ட் என்று சொன்னால் அது சான்று. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருக்கும் லியாஹிலி, கைருக்கும் உங்களுடைய சிறந்தவர் அவருடைய மனைவியிடத்தில் சிறந்தவராய் இருப்பார். அப்ப நம்முடைய மனைவியிடத்தில் நாம சிறந்தவராய் இருக்கணும் சொன்னால் நாம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நாம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இயலுமானவரை முடியுமானவரை ஹராத்தை ஒட்டு முழுதாக என்ன செய்யணும்? நாம வீட்டை நமக்கு தேவையெல்லாம் செய்துட்டு வெளியில வெள்ளையும் சொல்லையுமா திரிஞ்சா, அவரை பத்தி கதைச்சா, எனக்கிட்ட தயவு செய்து கதைக்க வேணாம். ஒரு கதை நடக்கும். எனக்கு தெரியும், அவர் அசில் தெரியும். எனக்கு கல்யாணம் ஒன்று பிரிஞ்சிட்டு சொன்னா முழுசும் வெளியாகும். ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தால பிரிந்தாலும் கூட அது வெளியாகாமல் இருந்தால் தான் அது உண்மையான குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம வாழணும். நம்முடைய வீட்டுகள்ல நாம உதவி செய்யணும். நாம அந்த வீடுகள்ல நாமளும் ஒத்தாசனை பண்ணணும். ஃபெஸ்ட்டுக்கு செய்யக்குள்ள வெக்கமா இருக்கும். உடுப்பு கழுவிதாரன்னா சிரிப்பாள், என்ற நாம கழுவுறல்லே. அப்ப 2 நைட்டியாச்சும் கையால கசக்கி போட்டு புளிஞ்சு காய வச்சு பார்க்கணும். அந்த கஷ்டத்தை நாம போட்டு 2 ஹவுஸ் கோட் கழுவினா 2 வருஷத்துக்கு பேசப்படும். அது 2 ஹவுஸ் கோட் கழுவினா 2 வருஷத்துக்கு இருக்கும். அது ஒன்னும் செய்ய தேவையில்லை. கிச்சன்ல போய் வெங்காயம் உரிக்க தேவையில்ல, வெங்காயம் உரிக்கும் போது பக்கத்தில் இருந்தா போதும். ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு புரிந்துணர்வு இல்லாத பிரச்சனையும் நமக்கு இந்த போன் வந்ததுக்கு பிறகு டைம் இல்லாத பிரச்சனையால இது ஒன்றுமே இல்லை. வீடுகள்ல அந்த காலத்துல வாப்பா மாதிரி இருந்தாங்க, வீட்டு வேலை செய்யாட்டியும் ஒத்தாசியா பேச்சு துணைக்கு இருந்தாங்க. பேசுறதுக்கு ஒரு மறுபேச்சு இருக்கணும். வாப்பா பொம்பளை எல்லாத்தையுமே செய்யணும், நாம கூட இருந்தா போதும். சமைக்கும் போது நாம உப்பில்லாம சமைத்து அதை ருசித்து ருசித்து சாப்பிடும் போது அதில் ஒரு இன்பம் இருக்குது. நான் சமைக்கேன், இன்றைக்கு லீவை போட்டு நான் சமைக்கிறேன், சமைச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டா அந்த குடும்பமே சாப்பிடும் போது சிரிக்கும். ஏன்? நம்முடைய சமையல் லட்சணம் அப்படி அழகா இருக்கும். அப்ப அப்படியான சில விஷயங்கள் இது ஹராம் இல்லையே. ரசூலுல்லாஹி இதெல்லாம் செய்தா ஒரு விஷயம் லேசாகும். என்ன விஷயம்? ரஹிமல்லாஹு ரஜுல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. யார் மனிதன் தெரியுமா? நடுநிசியில எழும்பி அல்லாஹ் கியாமுல் நடுநிசி தொழுகையை தொழுகிறதுக்காக வேண்டி எழும்பி, அவரும் எழும்பி ஐக்கல் ஆகுலஹு, அவருடைய பெண்ணையும் எழுப்புறாரு. எழும்பாத மறுத்த நேரத்தில் தண்ணி கொண்டு தெளிக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. இது பாசிட்டிவாக ஆகணும் என்று சொன்னா, இதை நாம நம்ம வீடுகள்ல செய்யணும் என்று சொன்னால் நாம முதல்ல இப்படியான அந்த வேலையில வரணும். நம்ம வீடுகள்ல நாம சில வேலைகள்ல செய்யணும், நாம நின்று செஞ்சு கொடுக்கணும். நாம பிள்ளைகளை குளிக்க வச்சு பழக்கணும், பள்ளு தூட்டி விடணும். நாம வைஃபுக்கு ஒத்தாசையணும். அதுக்கு பிறகு நாம சுபஹ் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி தண்ணி தெளிச்சா அந்த நேரம் சிரிச்சிட்டு எழும்புவான். வீட்டுல 100% வேலையும் செஞ்சுட்டு இல்லாத கஷ்டத்தோட கால்வலியோட படுக்கும் போது நாம முஜத்திதாக மாறி டக்குன தண்ணி எடுத்து சலார்னு அடிச்சு எழும்பு தொழுகிறதுக்கு சொன்னா அடுத்த தண்ணி கோப்பை நம்மளோட சொத்தைக்கு வரும். இதான் வாழ்க்கை. யதார்த்தமாக வாழ பழகினோம் என்று சொன்னால் மார்க்கம் தன்னால ஒட்டிக்கொள்ளும். யதார்த்தம் புரியாமல் இன்னொருவருக்காக வாழ பழகினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் நாசம், எல்லார வாழ்க்கையின் நாசம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்துக்கு பணிவிடைகள் செய்வாங்க, நாம செய்யணும். அப்ப போலக்கட்டல நம்மட பிள்ளைகள் வாப்பா இப்படி செய்தார்னு சொல்லி அவன் திருமணம் முடித்தால் அவன் செய்வான், அவள் செய்வாள், நம்மட பிள்ளை செய்வாங்க. அப்ப முதலாவது இதுதான் தர்பியத். வேற வெறுமனே தர்பியத் என்று சொன்னா ஒரு நாளைக்கு பயானை கட்டி முடிக்கிற இல்ல.
தர்பியத்துங்கிறது ஒவ்வொரு நாளும் விஷயங்களை நாம கவுலாக சொல்லாமல் ஃபியாலாக ஊட்டுவிப்பது, சொல்லாக சொல்லாமல் நம்முடைய செயற்பாடாக கொண்டு போறதுதான் தர்பியத். அப்ப தர்பியத்தில் அவுலாதுங்கிறது நம்முடைய செயற்பாடு ரீதியாக மாற்றம் அங்க வரணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக பெரிய தலைப்பு. நாம் நினைச்ச மாதிரி லேசிப்பட்ட சின்ன தலைப்பு இல்ல. இது தொடர்பயான் கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் செய்யலாம். ஒரு ஹதீஸ் எடுத்தோம்டா ஷுருஹாத்துகள் நிறையவே இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த ஹதீஸ் அதுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. வாசிக்கும் போதெல்லாம் நாம எங்க இருக்கோம், இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது எங்கவே இருக்குது, நாம எங்க இருக்கிறோம்? நாம வெறுமனே தௌஹீதுகளை சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்றோம், ஓரிரை கொள்கைகளை சொல்லக்கூடியவர்கள், தொழுகையில பேணக்கூடியவர்கள் சொல்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த குடும்பவியலும் நம்மகிட்ட இல்ல. வியாபார ரீதியாக முஆமலாத் தெரியும், முஆமலாத் வீட்டுள்ளுக்க முஆமலாத் எப்படி இருக்கணும் என்று நம்மிடம் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தேடி படிக்கணும், கற்றுக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாம் ஒரு முடிவுல இருக்கணும். சம்பாத்தியம்ங்கிறது ரிஸ்க் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அதை முயற்சி செய்யணும். ஆனால் அதுவே கதியாக மாறக்கூடா, அதுவே கதியாக மாறக்கூடா. நாளைக்கு கை சேதம் நமக்கு தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்படக்கூடிய பயான் நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்க வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தந்தருளோம். ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டால் ருக்யா செய்வாங்க, ஓதி ஊதுவாங்க. அந்த ஓதி ஊதுதல் என்கிற வார்த்தையை ஒட்டுமொத்தமாக நாம புதைச்சிட்டோம். ஏன் நாம இல்லாமக்கினோம் சொன்னா, அதை கொண்டு பெரிய மாஃபியா ஒன்று இருந்துச்சு. தண்ணி ஓதுறதும் ஓரி ஊதுறதும் தண்ணி அடிக்கிறதும் அச்சிரகம் கட்டுறதுமா இருந்துச்சு. அது ஷிருக்கு, தொங்க ஒரு ஷிருக்கு தானே, அதுல மாற்று கருத்து இல்லை. தண்ட வீட்டுல தனக்கு ஒரு உடல் நோவு ஏற்பட்டால் ஓதி ஊதி அதை நாங்கள் தடாகிறதுங்கிறது மார்க்கம், இது மார்க்கம். இது போல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டா இப்படி செய்வார்கள். அப்ப முதலாவதாக ஷிஃபாவை தேடணும், தவா இருக்குது, எல்லாம் செய்யணும். முதலாவது அல்லாஹ்விடத்துல நம்பிக்கை வச்சு ஒரு நோய் வரும்போது நம்முடைய பிள்ளையா மனைவியா முதல்ல நாம இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணணும், இப்படி செய்யணும். அல்ஹம்து சூராவா ஏனைய முஅவ்விதத்தைனா ஓதி ஊதணும். தன்னுடைய உடல்கள்ல ஊதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி காலத்துல ரசூலுல்லாஹ் அதிகமாக ஓதி அவருடைய ரசூல் ஆயிஷா நாய் ஓதி ஊதி அவருடைய கைகளால் தடவி கொள்வாங்க வருது செய்திகள் எல்லாம் படிச்சிருக்க. மாஷா அல்லாஹ் நமக்கு கிளிக் ஆகும். எஸ் வருது, புகாரில வருது, முஸ்லீம்ல வருது, இத்தனை நம்பர்ல வருது, எல்லாம் வருது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஜீரோ, ஒன்றும் வரல. எனவே சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துவதனால் குடும்ப வாழ்க்கை சரிவை ஏற்படுத்தாது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வராது, பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாக மாட்டாங்க. ஏண்டா பிள்ளையும் வாப்பாவும் விரோதி இல்ல, வீட்டுல ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். வாப்பா தர்பியத்து கொடுத்திருப்பார், மகன்கிட்ட கேஷுவலா பேசுவார். அவர் வாப்பா பொம்பளை பிள்ளை என்றாலும் போய் என்ன மகள் என்ன செய்றீங்கன்னு கேட்பார். மகள் அழகா பேசுவா, அவட நெகட்டிவ் தாட்ஸ்ல பாசிட்டிவ் தாட்ஸ்ல வெளிப்படுத்துவா. எல்லாம் விட்டுட்டு நாம ரப்பத் என்று சொல்ற அளவுக்கு மாறினால், அமாராத்துகள்ல மறுமை நாள் அடையாளங்கள்ல ஒரு செய்தி வருது, தலிதல் அமத்து ரப்பத்தஹா, தலிதல் அமத்து ரப்பத்தஹா. ஒரு 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 மூதாட்டு ஒரு தாய் தன்னை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அடக்கியாளர்களை பெற்றெடுப்பாள். இது மறுமை நாள் அடையாளம். தன்னை உம்மாவை கீழே வச்சுட்டு அவ பணிவிடை செய்ய அப்படியான ஒரு தோரணையில அந்த ஹதீஸ் இருக்குது. நிறைய அந்த ஹதீஸினுடைய விரிவாக்கம் பெருசு. அப்ப இப்படி அந்த ரப்பத்துங்கிற வார்த்தை நம்மளுக்கு பொருந்துமாங்கிறத நாம பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நாம தர்பியத்து கொடுக்கணும்டா நாம என்ன செய்யக்கூடாது, அடக்கி ஆளக்கூடாது, நம்மட வைஃப் அடக்கி ஆளக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு விஷயம், நம்மட வீடுல நாம எப்படி தர்பியத்தை உருவாக்குறோமோ அதுதான் வெளியில் அந்த பிள்ளைகளுடைய செயற்பாடுகள் வெளியாகிறதுக்கு காரணமாயிருக்கும். ஒருத்தர் ஒரு ஊத்த பேச்சு, ஒரு ஃபாஹிஷான ஒரு தேவையில்லாத பேசுகளை பேசுறான்னு சொன்னால் அது ஒன்று வீட்டை உருவானதா இருக்கணும், இல்லையா அது வேற எங்கேயோ எடுக்கதா இருக்கணும். அந்த பிள்ளை வேற எங்கேயோ அதை புறக்கி எடுத்திருந்தா அது பிழை என்கிற ஒரு தோற்பாரத்துக்கான வழிகளை நாம வைக்கணும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன்.
எது பிழை, எது சரி, எது ஹராம், எது ஹலால்ங்கிற தெளிவான ஒரு விளக்கம் நம் வீடுகளில் கொடுக்கப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் இயலுமானவரை இன்றைக்கு நான் அமுலாக்கணும். ஏன் நான் எந்த வார்த்தையை சொல்லல, என்னுடைய தனிப்பட்ட வார்த்தைகளை நான் இதுல உட்புகுத்தல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய கலாமை பத்தி சொல்லியிருக்கிறேன். நானும் நீங்களும் ஒரு ஜும்மாவுக்கு ஒரு பயானுக்கு வரும்போது ஒரு அவாவோட வரணும். என்ன அவா தெரியுமா? இந்த எது சொல்லப்படுதோ அந்த செய்தியை நான் முற்றுமுழுதாக ஏற்று நடக்கணும். எனக்கு வரணும், அந்த ஆசை வரணும். ஒரு செய்தி இருக்கிறது, அந்த செய்தி யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வின் ஈமான் கொள்கிறாரோ அவருடைய நிலை எப்படி இருக்குமெண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் ஹவா கொண்டிருப்பார். அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவா கொண்டு இருப்பார். அப்ப நம்ம தேடி நம்ம ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இருந்தாங்க இப்படித்தான் என்று சொல்லும் போது அதை பின்பற்றுதல்ல இருக்கணும். இப்ப இந்த உலகத்துக்காக அட்ஜஸ்டபிளாக ஒரு விஷயத்தை போறோம் என்று சொன்னால் நம்ம நேசிக்க இல்லை, நம்முடைய ஈமான் பூர்த்தியாக இல்லை. நாம அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தந்த வழிகாட்டலின் பிரகாரம் நாம வாழுவோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால ஜீரோவா இருக்கும். நாம இந்த உலகத்துக்கு பொருத்தமானவர்களாகவும் இருப்போம், ஆகரத்துக்கு பொருத்தமானவும் இருப்போம். ஏன் ரசூலுல்லாஹ் மோடத்தனத்தை சொல்லி தரல? மோடத்தனத்தை சொல்லி தந்திருக்காங்களா? இல்ல. இயல்பான வாழ்க்கை வாழலாம், ஷர்ட் போடலாம், தொப்பி போடலாம், எல்லாம் செய்யலாம், வாகனம் ஓடலாம், காசு சம்பாதிக்கலாம், சதக்கா கொடுக்கலாம், போகலாம், எங்கே எல்லாம் இதே என்ன செய்யலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம், இருக்கிற இடங்களை பிள்ளை குட்டியோட போய் பார்க்கலாம். இதெல்லாம் மார்க்கம் அனுமதிச்சது. நம்ம ஏன் மார்க்கத்தை பின்பற்றதுக்கு இதை சொன்னா, ஹராம் நமக்கு பெருசா அப்படியே தூக்கி காட்டப்படுது, ஹராத்தை தூக்கி அப்படியோ காட்டப்படுது. ஹராம் தான் நமக்கு எல்லாத்தையும் விட பெரிதாக காட்டப்படுது. முதல்ல அல்லாஹுடைய தூதர விடயங்கள்ல நாம கொஞ்சம் நம்ம ரைஸ் அப் பண்ணுவோம் என்றால், நாம நம்மளை வளர்த்து கொள்ள உயர்வோம் என்று சொன்னால் ஹராம் தன்னால தாளும். நான் ஹராத்தை அழிச்சிட்டேன், வட்டியை அழிச்சிட்டேன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப நாம அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சிக்க கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இயலுமானவரை இந்த விடயங்களை எடுத்து நடப்போமானா நம்முடைய குடும்பத்தை நாளை மறுமையில என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உயர்தரமான சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாங்க எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அல்லாஹ் தருவான். அல்லாஹ்விடத்துல நாம மன்றாடுறதுக்கு போதுமான நேரங்கள் நிறையவே இருக்குது. அந்த இடத்துல நாம தவக்குள் வச்சு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவிக்காக துஆ செய்து தவக்குள் வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவியரையும் நம்முடைய தாய் தந்தையரையும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அமர்த்துவானாக. வஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وزهق الباطل إن الباطل كان زهوقا.